அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி நாடாளுமன்ற தேர்தல் 2024 4 முனை போட்டின்ட்டு செய்தியாளர்களும் ஊடகங்களும் பரபரப்பாக காட்டியிருக்காங்க. அப்படி ஒன்று கிடையாது. 2 முனை போட்டி தான் நடைகிறது. ஒன்று மக்களுக்கு வாக்குக்காக பணம் கொடுக்க கட்சி ஒன்று, பணம் கொடுக்காத கட்சி. இங்கே 2 முனை போட்டி தான் நடைபெறுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் வழக்கறிஞர் மணி மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய மருத்துவர் சகோதரி அபிநயா அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய சௌமியா அன்புமணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் மருத்துவர் அசோகன் அவர்கள் இங்கே போட்டியிடுறாங்க. ஏற்கனவே 5 வருடமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் செந்தில் தான் போட்டிட்டார். இந்த மக்களுக்கு நாடாளுமன்ற மக்கள் எதுவுமே செய்யலை, எந்த திட்டங்களும் கொண்டு வரல, தலைமையும் அதிருப்தி அடைந்து தான் வேறொருத்தருக்கு இங்கே வாய்ப்பு கொடுத்துருக்குது. அப்போ இங்கே இந்த வேட்பாளர் மாற்றத்திலே அவங்களே உணர்த்திருக்கிறாங்க, இங்கே எதுவுமே செய்யலை அப்படின்றது. இதுலேயே மக்கள் புரிஞ்சிக்கணும். ஏற்கனவே செந்திலுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுத்தா திமுக படு தோல்வி அடைன்றது இதன் மூலமாக மக்களுக்கு உணர்த்திருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய சகோதரி மருத்துவம் படித்து கொண்டிருக்கிற சகோதரி மருத்துவ படிப்பை பாதையில் நிறுத்திவிட்டு இங்கே தருமபுரி நாடாளுமன்ற மக்களுக்காக களம் காண்கிறார். நம்ம மக்களுக்காகவும் இனத்துக்காகவும் போராட களம் காணக்கூடிய ஒரு சகோதரி, ஒரு எளிய பின்புலம் படைத்த சகோதரி, 27-28 வயதாக்கூடிய சகோதரி. மீதி 3 வேட்பாளர்களும் மிக கோடீஸ்வர வேட்பாளர்கள். தேர்தலுடைய அபிடவிட்லேயே 60 கோடி காட்டியிருக்காங்க சௌமியா அன்புமணி அவர்கள். நாம் தமிழர் கட்சியை விட, கட்சி சார்ந்த வேட்பாளரை விட மீதி 3 வேட்பாளர்களும் கோடீஸ்வர வேட்பாளர்கள். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி 10 வருடமாக ஆட்சி செஞ்சிருக்கிறது. மக்களுக்கு நல்ல திட்டங்களை விட மக்களுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வந்து தான் அங்கே அதிகம். ஏன்னா சமூக நீதி எதிர்க்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. சமூக நீதி எதிர்க்கு தேவையற்றது ஒன்று நாடாளுமன்றத்திலேயே பேசினாங்க அப்படி மோடி. அந்த கட்சி கூட்டணியோட இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறது. இவங்க சமூக நீதியாக போராடக்கூடிய கட்சி, தன் சார்ந்த சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் ஒரு கட்சி. அதுக்காக தான் அந்த நோக்கத்தை கட்சியை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த 2 கட்சியும் இன்னைக்கு சேர்ந்துருக்கிறாங்க. மக்கள் நல கூட்டணின்றதை விட இது சந்தர்ப்பவாத கூட்டணி. இந்த சந்தர்ப்பவாத கூட்டணியாக தான் இங்கே மக்களுக்கே தெரிய வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிடமும் ஏற்கனவே பிஜேபியில் இருந்தால் வெளியேறிங்கிறாங்க. மீண்டும் பிஜேபியில் இருந்தால் தன் சார்ந்த தொண்டர்களே ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு தான் அவங்க அதிமுக பிஜேபி விட்டு வெளியே வந்திருக்கிற கட்சி. இதில் நீங்களே இதிலே மக்கள் முடிவு செய்யும் எந்த வேட்பாளர் சிறந்த வேட்பாளர்ன்ட்டு இருக்கின்ற தன்னுடைய வாழ்க்கையை விட இங்கே தருமபுரி நாடாளுமன்றனுடைய வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்ட்டு தன்னுடைய படிப்பையே பாதியில் விட்டு இங்கே போட்டியிடக்கூடிய வேட்பாளரும் 40 கட்சி சார்பாக போட்டியிட வேட்பாளர் அபிநயா அவர்கள். அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். தன்னுடைய வாழ்க்கைன்றதை ஒரு துச்சமாக தொடர்ந்து நாங்கள் மக்களுக்காக போராடக்கூடிய களம் காண்கிற வேட்பாளர் அவர்களுக்கு நீ வாக்கு செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.